எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த காலை பொழுதிலே வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே 100க்கு அதிபதியாகிய ஒரு அதிகாரி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய 2வது பகுதியிலே அவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து புறஜாதியாகிய இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார். தன்னுடைய வேலைக்காரனுடைய சரீர சுகத்திற்காக ஆண்டவரை அணுகுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து உன் வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று. அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை. நீ இருக்கும் இடத்திலே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த காலை வேளையிலே இந்த 100க்கு அதிபதி நமக்கு எடுத்து காட்டுகிற ஒரு உபதேசம், அவர் சொல்லுகிற உபதேசம். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினம் நீங்களும் அதே வார்த்தையை சொல்லுங்கள். ஆண்டவரே, இன்றைய தினம் எனக்காக நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். என் பிரச்சனைகளை நீக்க என் வாழ்நாள் முழுவதும் நான் முயற்சித்தால் முடியாது. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும் என்று நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். எப்பொழுதுமே விசுவாசத்தின் வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதிருங்கள். ஆமென். அந்த 100க்கு அதிபதி மகிழ்ச்சியோடு திரும்பினதை போல இன்றைய தினம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லுகிற நாளாய் மாறட்டும். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு நன்றி. இன்றைக்கு நாங்களும் சொல்லுகிறோம், எங்களுக்காக எங்கள் பிரச்சனைகள் நீங்க நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் விடுதலை பெறுகிறோம், நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நாங்கள் வெற்றியை காண்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே என் அன்பு பிள்ளைகளுக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுகிற நாளாய் மாறட்டும். ஆமென்.